ஆனால் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் ஒரு நாளாகவும் இது அமையலாம். பலர் என்னிடம் கேட்பார்கள், வாழ்க்கை ஏன் இவ்வளவு கடினமாக இருக்கிறது என்று. அவர்களுக்கு நான் சொல்லும் பதில் ஒன்றுதான், கடினமான பாதைகள்தான் அழகான இடங்களுக்கு அழைத்துச் செல்லும். இன்று நாம் பேசப்போவது வெற்றியைப் பற்றி அல்ல, அந்த வெற்றியை அடைவதற்கு தேவையான வெறியைப் பற்றி. என்னால் முடியும் என்று நம்புவதால் நான் தோற்றுவிட்டால் என்ன செய்வது என்ற கேள்விதான் உங்களின் முதல் எதிரி. அச்சம் தவிர் என்று. பயம் இருக்கும் இடத்தில் முயற்சி இருக்காது. வலிகள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. வீரம் அல்ல, வாழ்ந்து காட்டுவதே வீரம். இந்த இடத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடந்த அல்லது உங்களுக்கு தெரிந்த ஒரு சிறிய கதையைச் சொல்லுங்கள். உதாரணம், தாமஸ் ஆல்வா எடிசன் 1000 முறை தோல்வியுற்ற பிறகு பல்பைக் கண்டுபிடித்த கதை. தோல்வி. இந்த வார்த்தையைக் கேட்டாலே பலர் சோர்ந்து விடுகிறார்கள். ஆனால் உண்மையில் தோல்வி என்றால் என்ன? வெற்றிக்குச் செல்லும் வழியில் நமக்கு கிடைக்கும் அனுபவம்தான் தோல்வியு. விழுந்தால்தான் எழ முடியும். டாக்டர் ஏ.பி.ஜே. அப்துல் கலாம் ஐயா அவர்கள் விமானியாக ஆசைப்பட்டார். ஆனால் அதில் தோல்வி அடைந்தார். அவர் சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்தால் இன்று இந்தியாவிற்கு ஏவுகணை நாயகன் கிடைத்திருப்பாரா? ஒரு கதவு மூடினால் இன்னொரு பெரிய கதவு திறக்கும். தோல்வியைக் கண்டு பயப்படாதீர்கள். தோல்வி உங்களை துரத்தினால் நீங்கள் வெற்றியை நோக்கி ஓடுங்கள். திருக்குறளில் ஐயன் வள்ளுவர் அழகாகச் சொல்வார், தெய்வத்தான் ஆகா தெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். கடவுளை கைவிட்டாலும் உங்கள் விடாமுயற்சிக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும். இதுதான் சத்தியம். நாளை உனக்கான கிரீடத்தை உருவாக்கும். உலகம் உங்களை உற்றுப் பார்க்கட்டும். உங்கள் பெற்றோர் உங்களைப் பார்த்து பெருமைப்பட்டோம். முடியாது என்று சொல்ல எதுவும் இல்லை. முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை. வெற்றி நிச்சயம்.